அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை வளர்பிறை 26/6/2025 பிரதமை திதி மதியம் 1:25 வரை. அதன் பிறகு துவிதியை திதி. மேல் நோக்குள்ள திருவாதிரை நட்சத்திரம் காலை 8:46 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரம். மந்த யோகம் காலை 8:46 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மிதுன லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியனும் சந்திரனும், கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சுக்கிரன். இன்று என்ன செய்யலாம்? சொத்து விவகாரம் பேசி தீர்க்க, வாகனம் விற்க, வங்கி கடன் பெற, யோகா தியானம் பயில, ஓவியம் இசை பயிற்சி பெற, நாட்டியம் அரங்கேற்றம் செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, சவால் என்ற வார்த்தைக்குள்ளேதான் வாசல் என்ற வார்த்தையும் அடங்கியிருக்கிறது. நீ எதிர்கொள்ளும் பிரச்சனைகளின் வாயிலாகத்தான் உனக்கு எல்லா வகையிலும் வாசல் திறக்கத் தொடங்குகிறது. ஆமாங்க, அதனால தாங்க சவால் அப்படின்ன உடனேயே ஓடி போய் மறைஞ்சிக்க மாட்டீங்க. நீங்கள் எதுவாக இருந்தால் நான் எதிர்கொள்கிறேன், எனக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு எல்லா சவால்களையும் ஏற்றுக்கொண்டு புதிய வாசல்களை திறந்து வைக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியே அவர் தாங்க. அவர் பாக்யாதிபதி குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டுங்க. நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த பாடப்பிரிவில் கல்லூரியில் அவங்க சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பரவாயில்ல, அவங்கள பிடிச்சி எப்படியாவது அட்மிஷன் அவங்களுக்கு வாங்கியாச்சு, பிள்ளைங்க கேட்டதையும் நாம் செய்து கொடுத்துட்டோங்கிற திருப்தியும் உங்களுக்கு வருங்க. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு திருமண விஷயமாக நீங்கள் பொருத்தமான ஜாதகங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல ஜாதகம் இனிமேல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய மகனுக்கு புது நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் பேசலாம், அதெல்லாம் சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பாக பிரிவினைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் சாதகமாகவே முடியுங்க. 7.5 சனியில் விரயச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால அதிகமான செலவுகளை தவிர்க்க பாருங்கள். அத்தியாவசிய செலவுகளை மட்டும் செய்ய பாருங்கள். முன்ன மாதிரி எல்லாருக்கும் வாக்குறுதி தந்துட்டு அப்புறம் அது முடியல இது முடியலன்னு சொல்லி முணுமுணுத்து கொண்டு இருக்க வேண்டாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். தைரியமான முடிவுகளும் எடுப்பீங்க. பாக்யாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால வியாபாரத்தில் லாபம் இருக்குது. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமார் தாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, மற்றவர்களுக்கு பயப்படும்படி வாழ்வதல்ல வாழ்க்கை, மற்றவர்களுக்கு பயன்படும்படி வாழ்வதுதான் வாழ்க்கை.
ஆமாங்க, நம்ம பேரை சொன்னாலோ அல்லது நம்மளை பார்த்தாலோ யாருமே பயப்படக்கூடாது, பதுங்கக்கூடாதுங்க. அதே நேரத்தில் நம்ம பேரை சொன்னால் பரவாயில்ல, நல்லவருங்க அவர், 4 பேருக்கு நல்லதெல்லாம் செய்துருக்காருன்னு எங்கும் எப்போதும் எல்லோருக்கும் பயன்படும்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சாதுரியமாக பேசுவீங்க. இன்றைய தினத்தில் ராஜதந்திரத்தோடு இன்றைக்கி நீங்கள் நடந்துப்பீங்க. சவால்களிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. முடியவே முடியாது அப்படின்னு சொன்னவங்கள்லாம் இவரால் எல்லாம் முடியும், இவர் நினச்சா எல்லாம் முடியும் அப்படின்னு உங்களை பாராட்ட தொடங்குவாங்க. புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு வெளிமாநிலம் அல்லது வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து விஷயங்கள் சாதகமாகவே உங்களுக்கு முடிவடையுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் அரசாங்க விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் அதிகாரிகளை போய் பார்க்கலாம், சீக்கிரம் முடியும். அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் எடுக்கிறது, புதுப்பிக்கிறது அதெல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்றைக்கி லாபம் கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் கூட இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகள், சக ஊழியர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. மகளுக்கு நல்ல வரன் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் சனி பகவான் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் நீங்கள் நினச்சதை விட இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறதா இருந்தால் கூட அதற்கான முயற்சிகளையும் இன்றைக்கி நீங்கள் இறங்கலாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. செவ்வாய் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால வீடுமனை வாங்கிறது, விற்கிறது எதுவாக இருந்தாலும் அதுவும் இன்றைக்கி சாதகமாக முடியும். அதில் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, உங்களுடைய வார்த்தைகளை உயர்த்துங்கள், குரலை அல்ல. மழைகள்தான் செடி கொடிகளை வளர்க்கிறது, இடிகள் அல்ல. ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே கோடை இடி மாதிரி பேசுகிறது, கத்தி பேசுகிறது, கலாட்டா பண்ணுறது அதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. அதற்கு பதிலாக உங்களுடைய வார்த்தைகளில் நீங்கள் வலிமை காட்டுவீங்க. பேச்சினுடைய குரல் வேகமாக இருப்பதை காட்டிலும் பேசுகின்ற வார்த்தைகளுடைய வலிமை தான் எப்பொழுதுமே சிறந்ததாகும். அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி 4 பேருக்கு நல்லது நடக்கும்படி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், மழைகளைப் போல வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. கோபப்படக்கூடாதுன்னு நினச்சா கூட கோபப்படுற மாதிரி சிலர்லாம் நடந்துப்பாங்க, பேசுவாங்க. அப்போ கூட நீங்கள் அமைதியாக இருந்துறது ஒரு வகையில் நல்லதுங்க. அதே மாதிரி திடீர்னு அறிமுகமாகறவங்க, உங்களை புகழ்ந்து பேசுகிறவங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இன்றைக்கி நடந்துக்கணுங்க. ஏன்னா சிலர்லாம் போட்டு வாங்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் இன்றைக்கி உங்கள்கிட்ட செய்வாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வீண் விவாதங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் காலையில் 8:46 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டால் போதும். ஏன்னா நேற்றே நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டீங்க. இன்றைய தினம் காலை 8:46 பிறகு உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப பொறுமையாக இருக்கணும். காலையில் 8:46 புனர்பூசம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. வீண் விவாதங்களையும் தவிர்க்கிறது நல்லது.
பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு நல்லா இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். உத்தியோகத்தில் கூட யாரையும் பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, தேவையெனில் முகவரி தேடுவதும் தேவை முடிந்த பிறகு முகங்களையே மறந்து போவதும் தான் இந்த உலகத்தின் இயல்பாக இருக்கிறது. ஆமாங்க, சிலர்லாம் சந்தர்ப்பவாதியாக வருவாங்க. ஒரு வேலை முடியணும்னா தினந்தோறும் நம்மளை வந்து பார்ப்பாங்க. தினந்தோறும் வாட்ஸ்அப்பில் வந்து காலை வணக்கம், இரவு வணக்கம், அது இதுன்னு ஏதாவது போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு செய்திகளை போட்டுருப்பாங்க. நம்மளை புகழ்ந்து கூட கொஞ்சம் பேசின்னு இருப்பாங்க. ஆனால் அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேலையாக வந்து நிற்பாங்க. அது முடிஞ்ச பிறகு நம்மளையே மறந்துடுவாங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பவாதிகளாக பச்சோந்திகளாக இல்லாமல் எங்கும் எப்பொழுதும் உண்மையானவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவுகள் ஒரு பக்கம் இருக்குது, திடீர் பயணங்கள் ஒரு பக்கம் இருக்குது. நம்மளை நம்பி வந்துட்டாங்க, நாம் அவங்களுக்கு வேண்டியதை கொடுத்து தான் ஆகணும். அன்னைக்கு நான் வந்து செய்கிறேன்னு சொல்லிட்டேன், இப்போ முடியாதுன்னு சொல்ல முடியாது, வார்த்தையை நம்ம வாத்திக்க முடியாது அப்படின்னு சொல்ல இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் நன்மையை தரக்கூடிய வகையில் இன்றைய தினத்தில் வந்து வெற்றியை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு வந்து சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். முன்னாடியெல்லாம் கொஞ்சம் பார்த்த உடனேயே முகத்தை சுழிச்சிக்கிட்டு ஒதுங்கி போனவங்க இன்றைக்கி வழியை வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. 2ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ நீங்களும் பளிச்சுன்னு பேசிடுறீங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து இன்றைக்கு விஐபிகள் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. 12வது வீட்டில் சூரியன் குரு எல்லாமே மறைஞ்சு கிடக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் உண்டு, செலவுகள் உண்டு, விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. உங்கள் ராசிக்குள்ளார புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. இளைய சகோதர வகையில் உங்களுக்கு உதவிகள் எல்லாமே உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, உங்களுக்கு லாபகரமாக தான் இருக்குது. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தனித்தே இருந்தாலும் தன்மானத்தோடு இருங்கள். உன் தேவை ஏற்படும் பொழுது உங்களை தேடி கூட்டமாக எல்லோரும் ஓடி வருவார்கள். ஆமாங்க, தனித்து நீங்கள் எப்பொழுதுமே நிற்பீங்க. கூட்டத்தில் எப்பொழுதுமே நீங்கள் கலந்துக்க மாட்டீங்க. நான் ஒரு வழியில் போயின்ட்டுருக்கேன், இவங்க யார் அதில் குறுக்க நிற்கிறதுக்கு, என் வழி தனி வழி, அது நல்ல வழின்னு சொல்லி எங்கும் எப்போதும் தனித்து நின்று தனி ஒருவராக இருந்து சாதிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நல்லதெல்லாமே நடக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் சூரியனும் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, பெரிய பதவிகள் பொறுப்புகள் தேடி வரும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. அதே போல் பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு நிம்மதி உண்டுங்க. மகனுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான, நல்ல மணமகள் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் ரொம்ப அமோகமாக இருக்கும். புது ஏஜென்சி நீங்கள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால கூட்டு தொழிலை நீங்கள் தவிர்க்க பாருங்கள். அப்படியே வேறு ஏதாவது பங்குதாரர்கள் வந்தாலும் முறைப்படி அந்த அக்ரிமெண்ட்லாம் போட்டு அதை பதிவு செய்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து
உங்களுடைய வியாபாரத்தை தொடங்குறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி செல்வாக்கு அதிகரித்த வண்ணம் இருக்கும். மூத்த சகோதரங்கள் உங்களுக்கு இன்றைக்கி உதவிகரமாக ஒத்தாசையாக இருப்பாங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, வாய்ப்புகள் வரும் என்று ஒருபோதும் காத்திருக்காதே. எப்போதும் அதை நீ உருவாக்கு. தன் வீட்டு கதவானாலும் தட்டினால்தான் திறக்கும். ஆமாங்க, இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு காலம் காலமாக காத்திருப்பதை விட காலத்தை வெல்லுவதற்கு தகுந்தாற் போல ஏதேனும் ஒரு புதிய சிந்தனையிலே புதுசாக ஏதேனும் ஒன்றை செய்து இந்த உலகத்தையே திரும்பி பார்க்குற அளவுக்கு திறமை படைத்தவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் 11வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்கும். தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்கும். மனசுக்குள்ளார இருந்த பயம் அதெல்லாம் விலகும். நம்மால் முடியும், நாம் ஜெயிச்சு காட்டிட முடியுங்கிற நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். விஐபிகளையும் போய் பார்ப்பீங்க. கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை, மந்த நிலை இதெல்லாம் மாறுங்க. வியாபாரத்தில் லாபம் இன்னைக்கு இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே விற்று தீருங்க. உத்தியோக வகையில் சின்ன சின்னதாக உங்களுக்கு வேலை சுமை இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதே நேரத்தில் இன்றைய தினம் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. எல்லா வகையிலுமே அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. மற்றபடி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும். லாபம் இருக்குது. பங்குதாரர்களும் வருவாங்க. புதுசாக வேறு ஏதாவது பிரான்ச் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதெல்லாமே நடக்கும். அதிகாரிகள் உங்களை அழைத்து சில முக்கிய பொறுப்புகளை எல்லாம் கொடுப்பாங்கங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் வந்து விலகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, தைரியமாக முயற்சி செய். வென்றால் மற்றவர்களை வழிநடத்து, தோற்றால் மற்றவர்களுக்கு வழிகாட்டு. ஆமாங்க, நீங்கள் எப்பயுமே அப்படிதாங்க. நான் முயற்சி செய்வோம், ஜெயிச்சிட்டோம்னா மற்றவங்கள நம்ம தலைமையில் எல்லாரையும் வழி நடத்திக்கிட்டு போய் அவங்களுக்கு நல்லதெல்லாம் செய்வோம். அப்படியே நாம் ஜெயிக்கலை அப்படின்னாலும் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவிகரமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்போதும் எது நடந்தாலும் அடுத்தவர்களுக்கு உதவுவது போல, அடுத்தவர்களுக்கு பயன்படுவது போல நடந்து கொள்ளுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு பலமாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். யோகாதிபதி சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தொட்டதெல்லாமே துலங்குங்க. ரொம்ப வருஷமாக இருக்கிற கோர்ட்டு கேஸு, எப்போ பார்த்தாலும் தலைக்கு மேலே கத்தி தொங்குறது, அது என்னாக போகுதுன்னு தெரியலேன்னு பயமுறுத்திட்டு இருந்த சில விஷயங்கள் அதெல்லாமே இன்றைக்கி சாதகமாக முடியுங்க. எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்குங்க. அடிமனசில் இருந்த பயம் அதெல்லாம் விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் இன்றைக்கி வந்து சேருங்க. சந்திரன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டுங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஆதரவாக உங்களுடைய யோகாதிபதி புதனும் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இருக்கிற வேலையில் நல்ல பேர், சின்ன சின்ன சலுகைகள், அதே மாதிரி சின்ன சின்ன பதவி உயர்வு, சம்பள உயர்வுக்கு உங்கள் பெயர்
பரிவு செய்கிறது, பரிசீலிக்கப்படுவது, பரிந்துரைக்கப்படுவது அதெல்லாமே இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கடையை மாற்றலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆடி மாதம் முடிஞ்சோடனே மாற்ற தான் போகிறீங்க. வாடகை கொஞ்சம் கம்மியானதாக கிடைக்கும். அதே மாதிரி அட்ரஸ் சொன்னாலும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இடத்துல கடை நீங்கள் தொடங்க போகிறீங்க. வியாபாரமும் அடுத்தது விறுவிறுப்பாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும். அதே போல் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருந்து கொண்டிருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உனக்கு யாரை பிடிக்கிறதோ அவர்களுடன் மகிழ்ச்சியாக பழகு. ஆனால் உங்களை யாருக்கு பிடிக்கவில்லையோ அவர்களின் மகிழ்ச்சிக்காக நீ விலகு. ஆமாங்க, அதுதாங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெருந்தன்மை. நீங்கள் யார்கிட்டையாவது சந்தோஷமாக பழகுறீங்கன்னா அவங்கள சங்கடப்படுத்தாமல் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படி நீங்கள் பழகிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்களை பார்த்து யாராவது சங்கடப்பட்டாங்கன்னா அவங்க சந்தோஷத்துக்கு குறுக்க நாமே அனுப்பானே, நாம் ஒதுங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையுடன் ஒதுங்கி கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாகவே அலைச்சல் தான், செலவுகள் தான். எங்கே போனாலும் யாராவது ஏதாவது நம்மளை குத்தி காட்டி பேசுகிறாங்க, குறை சொல்லி பேசுகிறாங்க, கோபக்காரங்கன்னு சொல்கிறாங்க, தலக்கணமாக இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க, என்னென்னமோ சொல்லிக்கிறாங்க. ஆனால் நாம் அது மாதிரி கிடையாது. இன்றைய தினம் காலை 8:46 உங்களுக்கு முழுமையாக சந்திராஷ்டிரம் முடியுது. அதனால் காலையில் 8:45 மணியிலிருந்தே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மனசுக்குள்ளார சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் எல்லாமே இன்றைக்கி குறைய ஆரம்பிக்கும். 3-4 நாளாக முடியாத சில விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். கேட்டேன், தரேன்னு சொன்னார், அவரே கூப்பிட்றேன்னு சொன்னார், இன்னும் ஃபோன் பண்ணாமலே இருக்கிறாரே, நாமே பண்ணிடலாமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அவங்களே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களே கூப்பிட்டு உங்களுக்கு தர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. கடந்த சில நாட்களாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்களை உதாசீனப்படுத்தின சில உயரதிகாரிகள் இன்றைக்கி உங்களை மதித்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வாக்குவாதம் தான். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி ஒரு பாசம் இருக்கும். அதே மாதிரி ஒரு பரிவு, ஒரு அன்பு அதெல்லாமே இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். பிள்ளைகள் இன்றைக்கி உங்களை புரிஞ்சிப்பாங்க. அவங்க படிப்பு விஷயங்கள், மற்ற விஷயங்கள் அதெல்லாமே சாதகமாக முடியுங்க. இன்றைய தினம் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 8:45 அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வாழ்க்கை பயணத்தில் பல வழிகளை மட்டுமல்ல பல வழிகளையும் கடக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆமாங்க, எத்தனையோ வழிகளில் நீங்கள் பயணம் செய்து உங்களுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கீங்க. அதே போல் பல வழிகள், நண்பர்களிடமிருந்து வரக்கூடிய வழி, உறவினர்களால் வரக்கூடிய வழி, உற்றவர்கள் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க, கணவன் மனைவி பிள்ளைகளால் வரக்கூடிய வழின்னு எத்தனையோ வழிகளை எல்லாம் தாண்டி தானே வாழ்க்கை வாழ வேண்டியதாக இருக்குன்னு பல நேரங்களில் வழிகளை நினைத்தே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் தொடங்குதுங்க. காலையில் 8:46 தொடங்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குதுங்க. அதனால் மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கவனமாக இருக்கணுங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். யாருக்காவது ஏதாவது ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு சிக்கிக்காதீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் ரோடை கிராஸ் பண்ணும்போதும் கவனமாக இருக்கணுங்க.
பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்திருக்கிறார். அதனால் பல புது முயற்சிகள் பலிதமாகுங்க. இருந்தாலும் பண விஷயத்தில் மட்டும் இன்றைக்கி நீங்கள் கராராக இருந்துட்டிங்கன்னா நல்லதுங்க. இறக்கப்பட்டு ஏமாறக்கூடிய சூழ்நிலை வரும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது அப்படின்னாலே சிம்பதியில் மாட்டிக்காதீங்க. அந்த சிம்பதியில் மாட்டிக்கிறத இன்றைக்கி நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. திடீர் பயணங்கள், திடீர் செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. அர்த்தாஷ்டம சனி நடந்துன்னு இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. நம்மளை அம்மா புரிஞ்சிக்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் முணுமுணுக்கிறதுல அர்த்தமே கிடையாது. அவங்கள தான் நீங்கள் புரிஞ்சிக்கல, அதுதான் உண்மைங்க. வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தாங்க, போட்டிகள் இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சவால்களை இன்றைக்கி நீங்கள் கடக்க வேண்டியிருக்குங்க. குடும்ப அந்தரங்க விஷயங்களை யார்கிட்டையும் சொல்லிக்காதீங்க. அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது, கவனமாக இருக்கணும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இன்றைய தினம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, தடைகளை தட்டி கழிப்பதை விட அதை தகர்த்து விடுவதே புத்திசாலித்தனம். ஆமாங்க, தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தடவிட்டு உட்கார்ந்துருக்கிறத விட அது என்ன தடை, அது என்ன தான் பார்த்துருவோமே, அது ஒரு நாள் ஆனாலும் 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல. இதே மாதிரி தடைக்காக நாம் பயந்து உட்கார்ந்துருக்கக்கூடாதுன்னு எந்த தடையாக இருந்தாலும் அதை தகர்த்தெறிந்து அதற்கு விடை கொடுப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டுருக்காருங்க. அதனால் புத்திசாலித்தனமாக பேசுவீங்க, சமயோஜிதமாக இன்னைக்கு நீங்கள் முடிவெடுப்பீங்க, ராஜதந்திரமாக சில வேலைகளை செய்தும் காட்டுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. சுக்கிரன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் கூட 8ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் உங்களை போட்டு பாடாப்படுத்தின்னு இருக்காருங்க. எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, எதை பேசினாலும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஏதோ 4 காசு சம்பாதிக்கலான்னு எதையாவது ஒன்று செய்ய போனால் முயற்சி பண்ணது, முதலீடு போட்டது எல்லாமே திரும்பி வராமல் போகுது. சகோதரங்களும் நம்மளை சரியாக புரிஞ்சிக்கல, மற்றவங்களும் நம்மளை குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு எல்லா வகையிலுமே பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் செவ்வாயோட சூழ்ச்சியை முறியடித்து சனி பகவானை சாதகமாக பயன்படுத்தி இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. வியாபாரத்தில் கூட்டு தொழிலை தவிர்த்துட்டிங்கன்னா சிக்கலில் மாட்டிக்காமல் இருக்கலாங்க. தனித்து நின்று செயல்படுங்க, உங்களால் முடியுங்க. இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சில நேரம் ஒரே முணுமுணுப்பு, சலசலப்பு, சில நேரம் ஒரு கலகலப்பு, இதெல்லாம் கலந்து இன்றைக்கி இருந்துருக்குங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, பறக்க பழகிவிட்ட பறவைக்கு வானம் எல்லையில்லாதது. அதே மாதிரி மறக்க பழகிவிட்ட மனதுக்கு வாழ்க்கை இனிமையானது. ஆமாங்க, சிலதெல்லாம் நாம் மறந்துட்டோன்னு வைங்களேன், நிம்மதியாக இருக்கலாங்க. அப்பப்போ சிலர் செய்த துரோகங்கள், ஏமாத்தினது,
கடுமையாக உங்களை பற்றி பேசுனது, உங்களை அவமானப்படுத்தினது, அசிங்கப்படுத்தினது, இதையெல்லாம் நினச்சி பார்க்க நம்ம மனசுக்கு என்றைக்குமே நிம்மதி இருக்காதுங்க. அதனால தான் மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் நல்லவற்றை மட்டுமே மனதில் வைத்து கொண்டு அல்லாதவற்றை அப்படியே மறந்துவிட்டு செல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 7.5 சனி ஒரு பக்கம் இன்னமும் முடிஞ்ச பாடில்லைங்க. 7.5 சனியிலேயே பாதச்சனி இன்னமும் இருந்துருக்கிறதுனால பல வேலைகள் முடிகிற மாதிரி இருக்குது, பாதியில் நிற்குது, இல்லைன்னா முக்கால் பங்கில் நிற்குது, இல்லைன்னா முடிகிற தருவாயில் நிற்குது. இந்த மாதிரி தடைகள் ஒரு பக்கம் இருந்துகிட்ருக்குங்க. பரிகாரமாக நீங்கள் திருநள்ளாறு சென்று ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வணங்குறது நல்லது. பிரதோஷ பூஜையிலையும் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பலமாக உங்களுக்கு இருக்குங்க. சூரியன் 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய வருங்காலத்தை நினச்சி சின்னதாக ஒரு பயம் எட்டி பார்க்குங்க. நாம் தான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம், நம்ம பிள்ளைங்களும் கஷ்டப்படணுமா? நமக்கு பிறந்ததுக்காக அவங்க ஏன் கஷ்டப்படணும்? அவங்க நல்லா இருக்கிறதுக்காகவாது நம்ம ஏதாவது பெருசாக சாதிச்சாகணும், புதுசாக ஏதாவது செய்தாகணும் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. குரு பகவான் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால புது பாதைகள் தெரிய ஆரம்பிக்கும், பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. குடும்ப வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான சில வியாபார விஷயங்கள்லையும் நீங்கள் இறங்குவீங்க. கமிஷன் புரோக்கரேஜ் வகைகள் மூலமாகவும் பணம் வர ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள்லாம் இன்றைக்கி குறைய ஆரம்பிக்குங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சின்னதாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் சோர்வு களைப்பும் நீங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, ஆறிப்போன காயங்களை ஆறவிடுங்கள். அதை கீறி பார்த்தால் மீண்டும் வலிகளும் வேதனைகளும் உங்களுக்குத்தான். ஆமாங்க, பழசெல்லாம் யோசிச்சுட்டு உட்கார்ந்துருந்தோம்னா புதுசாக நம்மால் எதையுமே சாதிக்க முடியாதுங்க. அதனால தான் இந்த பழசப்பட்டெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசாக ஏதாவது யோசிக்கணும். புதிதாய் பிறந்தோம் என்ற புத்துணர்ச்சியுடன் தினம் தினம் புதிதாக பூத்த மலரை போல புன்னகையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்ய இருக்கார். அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய ஆளுமைத்தன்மை இன்றைக்கி அதிகமாகுங்க. உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கூடும். உங்கள் ஆலோசனைகளையும் எல்லாரும் கேட்டு நடந்துப்பாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி வரவேண்டிய தொகையும் வந்து கிடைக்குங்க. தர வேண்டிய இடத்துலையும் தந்து முடித்து கொஞ்சம் பேரை காப்பாற்றிக்கிட்டோங்கிற நிம்மதியோடு இருப்பீங்க. ஆனாலும் 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால தினம் தினம் யுத்தமாக இருக்குது. ஒரு பொழுது தள்ளுறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஏதோ இன்றைக்கி நல்ல விதத்தில் நல்லதாக போச்சா நாள், அதுக்காகவே இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டியதாக இருக்குதுன்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு சுமை எட்டி பார்க்குங்க. ஆனாலும் உங்களுக்கு ஆதரவாக வெற்றி தரக்கூடிய வகையில் செவ்வாயும் கேதுவும் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. பழைய இடம் ஒன்றை கொடுத்துட்டு இருக்கிற கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. நீங்கள் விற்க வேண்டிய இடம் அது நல்ல விலைக்கு விற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது, லாபம் இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பேர் இருக்குது. ஏன்னா நீங்கள் நேரங்காலம் பார்க்காம உழைக்கிறீங்க. கூட வேலை பார்க்குறவங்களையும் அனுசரித்து போகிறீங்க. யார்கிட்டையும் பெருசாக கோவப்பட்டுக்கிறது இல்லை. எல்லாரை விட நமக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு தலக்கணமாக இருக்கிறது இல்லை. அதனால தாங்க அதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு சில முக்கிய பொறுப்புகளை இன்றைக்கி கொடுப்பாங்கங்க.
அதே மாதிரி வியாபாரத்திலேயும் இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் வெற்றியும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.